இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களோட அதிகபட்சமான ஆசையே நிறைய பணம் சம்பாதிக்கணும்ன்றதான். நல்ல ஒரு வேலைக்கு போகணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், நல்ல ஒரு வீடு வாங்கணும், திருமணம் செய்யணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும்ன்றதுக்காக இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிற இந்த பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணுன்ற ஆசையில் தான் நாங்கள் எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பணம் சம்பாதிக்கணுமென்ற எங்களோட ஆசையை பயன்படுத்தியே பணம் சம்பாதிக்கிற ஒரு மோசடி செயல்பாடை பற்றி உங்களுக்கு தெரியுமா? முதன்முறையாக இன்றைய நாளிலிருந்து ஜூலை மாதம் 14ஆம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் எங்களோட நாட்டுக்குள்ளே நடக்காத முதலாக ஒரு மிகப்பெரிய செயல் திட்டத்தை இலங்கையினுடைய மத்திய வங்கி எங்களோட நாடு முழுவதும் இன்றைக்கு இருந்து ஆரம்பிச்சிருக்கிறார்கள். 6000க்கும் மேற்பட்ட பாடசாலைகள், 14,000க்கும் மேற்பட்ட கிராம சேவகர் பிரிவுகள், அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்கள், இந்த மாதிரி ஒட்டுமொத்த மக்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் அனைத்து மக்கள்கிட்டையும் கொண்டு வந்து சேர்க்கப்பட போகிற ஒரு முக்கியமான தெளிவூட்டல் செயல்பாடை இலங்கையினுடைய மத்திய வங்கி இலங்கைக்குள்ளே முதன்முறையாக இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த பிரச்சனை அந்தளவுக்கு இலங்கைக்குள்ளே மோசமாக ஆரம்பிச்சிருக்குது. பிரமிட் ஸ்கீம், பணத்துக்காக பணத்தை இழக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி செயல்பாடு எங்களோட நாட்டுக்குள்ளே பெரிய லெவலில் அதிகரிச்சிருக்குது. இது எவ்வளவுக்கு போயிருக்குன்னு சொன்னால் இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கே இந்த பிரச்சனை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும்ன்றதுனால தான் இப்போ அரசாங்கமே நேரடியாக இந்த விழிப்புணர்வு செயற்பாடை இலங்கை முழுவதும் இன்றைய நாளிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இதுக்குள்ளே போய் சிக்கக்கூடியவர்கள் யாருமே சாதாரணமான பாமர மக்கள் கிடையாது. முழு பேருமே அதில் சிக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் படித்த ஆசிரியர்கள், பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடிய வைத்தியர்கள், இன்ஜினியர்ஸ், அதே மாதிரி அரசு அலுவலகங்களில் பணி செய்யக்கூடியவர்கள், தனியார் அலுவலகங்களில் பணி செய்யக்கூடியவர்கள்னு சொல்லி ஒரு படித்த பெரிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள், போலீஸார் வரைக்கும் இந்த பிரச்சனைக்குள்ள அதிகமாக சிக்கியிருக்கிறார்கள். அனைவரையுமே தெளிவூட்டுற விதமாக தான் போலீஸார் வரைக்கும் இந்த தெளிவூட்டல் செயற்பாடு இலங்கையுடைய மத்திய வங்கியால் இன்றைய நாளிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அப்படி இந்த பிரமிட் ஸ்கீம்னு சொன்னால் என்ன, இதுக்குள்ளே எப்படி மக்கள் சிக்கிக்கொள்கிறார்கள், நீங்களும் எதிர்காலத்தில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதில் இருந்து எப்படி நாங்கள் தப்பிச்சு கொள்வது, அதே மாதிரி இவ்வளவு தூரம் மோசமாக இந்த பிரச்சனை போகுதுன்னு சொன்னால் எதனால இலங்கையினுடைய அரசாங்கத்தால் இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்த முடியலை என்ற வரைக்கும் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன விஷயம் பண்ணுறத தெளிவாக முதலிருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரிகாலன். அதனால தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு பஞ்சாராவது புதுசாக வந்து பார்த்துக்கணுன்னு சொன்னால் தொடர்ச்சி இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ், அது மாதிரி நியூஸ் அல்லது அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரிஃபரும் எங்கே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணுங்கள். இது நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இப்போ எங்கள் நாட்டுக்குள்ளே நிறைய சட்டவிரோதமான செயற்பாடுகள் ஒரு சில இடங்களில் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த மாதிரி தான் இந்த பிரமிட் ஸ்கீம்ன்ற இந்த மோசடி செயல்பாடும் ஏனையவர்களை காப்பாற்றுறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது இந்த பிரமிட் ஸ்கீம்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் இது அடிப்படையாகவே ஒரு மோசடியான பிஸ்னஸ் மாடல். உலகத்தில் பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் தடை செய்யப்பட்ட, இந்தியாவில எல்லாம் உத்தியோகபூர்வமாக தடை செய்யப்பட்ட ஒரு பிஸ்னஸ் மாடல் தான் இந்த பிரமிட் ஸ்கீம்ன்றது. இது எதுக்காக பிரமிட் ஸ்கீம்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால், பிரமிட்ன்றது வந்து ஒரு பழங்கால ஒரு கட்டிடக்கலை. அது எதுக்காக இந்த மோசடி செயல்பாடுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னால், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆள் சேர்ப்பு செய்கிறதன் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு மோசடி. அதாவது உச்சத்தில் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் இந்த மோசடியை செய்கிறதுக்காக திட்டமிடக்கூடியவர். அவருடைய திட்டத்தின் கீழே அவருக்கு கீழே ஒரு 2 பேர் சேருவார்கள், அதுக்கு கீழே ஒரு 5 பேர் சேருவார்கள், அதுக்கு கீழே ஒரு 10 பேர் சேருவார்கள். இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில், ஒரு பிரமிட் ஷேப்பில் இந்த எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்கும். கடைசியில் அந்த கீழ் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் முழுமையாக தங்களுடைய பணத்தை இழந்ததுக்கு பிறகு அந்த உச்சத்தில் இருக்கக்கூடியவர் அந்த மொத்த பணத்தையுமே எடுத்துக்கொண்டு இவர்களை ஏமாற்றிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவார். இதுதான் பேசிக்காக நடக்கக்கூடிய இந்த பிரமிட் ஸ்கீமினுடைய செயல்பாடு. இது எப்படி நடக்கும்னு சொன்னால், ஆரம்பத்தில் இது ஒரு வணிகமாக தான் பதிவு செய்யப்படும். இலங்கைக்குள்ளே இதை தடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கான இன்னொரு காரணமும் இதுதான். எந்த ஒரு பிஸ்னஸுமே நீங்கள் ஜோதிச்சு பாருங்கள், சாதாரணமாக ஒரு வணிகம் ஆரம்பிக்கப்படுதுன்னு சொன்னால், ஒரு நிதி நிறுவனம் ஆரம்பிக்கப்படுதுன்னு சொன்னால் பதிவு செய்யப்பட்டு எல்லா பதிவுகளும்
பதிவுகளோடையும் தான் அந்த நிதி நிறுவனம் ஆரம்பிக்கப்படும் போது அந்த பதிவை அனுமதி வழங்குகிற அரசாங்கத்துக்கும் தெரியாது, அந்த நிதி நிறுவனத்துக்குள்ள போகக்கூடிய மக்களுக்கும் தெரியாது அவர்கள் மோசடி செய்வார்களா இல்லையான்றதை. அதனால அரசாங்கமும் அதுக்கான அனுமதியை கொடுக்கும், அதுக்குள்ளே போகக்கூடிய மக்களும் நம்பி அந்த நிறுவனத்தில் பணத்தை கொண்டு போய் கொடுப்பார்கள். அவர்கள் ஏமாத்தினதுக்கு பிறகுதான் அவர்கள் ஒரு ஏமாற்றுக்காரர்கள்ன்றது வெளிப்படையாக தெரிய வரும். அப்படித்தான் இந்த பிரமிட் ஸ்கீமும் உள்ள வரும்போது அவர்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு வியாபார நிறுவனமாக தான் தங்களை பதிவு செய்து கொள்கிறார்கள். எப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு பொருள் விற்க போகிறோம். உதாரணத்துக்கு இந்த பிரமிட் ஸ்கீமுக்குள்ளே நடக்கக்கூடிய பெரும்பாலான விற்பனை எப்படி இருக்கும்னு சொன்னால், ஏதாவது ஒரு மருந்து பொருட்கள் இல்லாட்டி ஏதாவது ஒரு சில சேவைகள், பெரும்பாலும் ஏதோ ஒரு ப்ராடக்டை செல் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்கீம் ஆரம்பத்தில் இருக்கும். இவர்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால், நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு மெம்பர்ஷிப்பாக இணைஞ்சு கொள்றதுக்காக, இவர்களினுடைய ஒரு அங்கத்துவராக இணைஞ்சு கொள்றதுக்காக அங்கத்துவ கட்டணம்னு சொல்லி ஒரு கட்டணத்தை செலுத்த சொல்லி உங்கள்கிட்ட முன்னால் வருவார்கள். அதுவும் எப்படி வரும்னு சொன்னால், நேரடியாலாம் வரமாட்டார்கள். நான் சொன்னேன் தானே, ஆரம்பத்தில் மேலே ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன செய்வார்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நபர்களை வச்சுக்கொண்டு உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ இல்லாட்டி உங்களோட உறவினர்கள் மூலமாகவோ இல்லாட்டி உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் தெரிஞ்சவர்கள் இந்த மாதிரி யாராவது உன்னிட்ட இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய் காசை நீ கொடுத்தேன்னு சொன்னால் உன்னால் 500 ரூபாய் திரும்ப பெற முடியும். நீ 100 ரூபாயை முதலீடு செஞ்சு 500 ரூபாயை பெற்றுக்கொள்ளலாம் என்ற பேரில் அதிகமான பணம் சம்பாதிக்கலாம் என்ற பேரில் உங்களை அதுக்காக தயார்படுத்தி கொண்டு போவார்கள். ஏனென்று சொன்னால், அப்படி உங்கள்கிட்ட வரக்கூடியவருக்கு உங்களை இணைச்சி விடுறதன் மூலமாக அவருக்கு ஒரு காசு அங்கே கிடைக்கும். அது எப்படி நடக்கும்னு சொன்னால், அதை தெளிவாக சொல்கிறேன். இந்த பிரமிட் ஷேப் மாதிரி நீங்கள் இந்த பிரமிட் ஸ்கீமுக்குள்ளே போகும்போது அங்கத்துவ கட்டணம்னு சொல்லி ஒரு கட்டணத்தை கொடுப்பீங்க. அந்த கட்டணத்தை கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கான ஒவ்வொரு பேக்கேஜ் இருக்கும். நீங்கள் ஒரு 5 பேர் இணைச்சிக்கொள்ள போகிறீங்களா, இல்லாட்டி 10 பேர் இணைக்கும் போது உங்களுக்கு இவ்வளோ காசு கிடைக்கும், ஒரு 20 பேர் இணைக்கும் போது இவ்வளோ காசு கிடைக்கும்னு சொல்லி ஒரு பேக்கேஜும், நீங்கள் இணைஞ்சு கொள்றதுக்கு முதலீடு செய்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு பேக்கேஜும் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாயை கொண்டு போய் அங்கே கொடுக்குறீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த 1000 ரூபாயை கொடுத்து அங்கே இணைஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு கீழே ஒரு 5 பேரை நீங்கள் இணைச்சி விட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு அந்த 5 பேர்கிட்டையும் இருந்து ஒரு குறிப்பிட்ட கமிஷன், அவர் உங்களுக்கு கீழே இணையக்கூடியவரும் ஒரு 1000 ரூபாயை கொடுக்குறாருன்னு சொன்னால், அவருடைய 1000 ரூபாயிலிருந்து ஒரு 10%, ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அந்த 5 பேர்கிட்டையுமே இருந்து 100 ரூபாயா 500 ரூபாய் உங்களுக்கு ரிட்டனாக கிடைக்கும்னு சொல்லி அவர்கள் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவார்கள். உங்களுக்கு கீழே இவர்களாக நீங்கள் இணைச்சு கொள்ளுங்க என்று சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுவார்கள். நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், ஓகே எனக்கு 500 ரூபாய் கிடைக்கிதான் என்று சொல்லி நீங்களும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி யாரையாச்சும் அதுக்குள்ளே இணைச்சு கொள்றதுக்காக முயற்சி செய்வீங்க. அதிலிருந்து உங்களுக்கு ஒரு 10% கிடைக்கும். அதுக்கு கீழே இருக்கிறவர் இருக்கார் தானே, நீங்கள் இணைச்ச அந்த 5 பேருக்கு கீழே இன்னும் 5 பேரை இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே. அதுக்காக நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவருக்கு என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னால், அந்த 5 பேருக்குமே நான் உங்களை இணைச்சி விட்ட மாதிரி நீங்களும் ஒரு 5 பேரை இணைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இந்தளவு பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லும்போது, உங்களுக்கு கீழே இருக்கிறவர் அவருக்கு கீழே 5 பேர் இணைச்சி விட்டாருன்னு சொன்னால் அவருக்கும் அதே 10% கமிஷன் வரும். அதாவது அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அந்த 5 பேர் இணைக்கக்கூடிய அடுத்த 5 பேருடைய பணத்திலிருந்து உங்களுக்கு ஒரு 8% இல்லாட்டி 6% அந்த காசுலேருந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு 5 படிமுறைகளுக்கு இந்த பணம் ஒரு பெர்சன்டேஜாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இப்படி வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஒரு 1000 ரூபாயை கொண்டு போய் கொடுப்பீங்க. ஏன்னு சொன்னால், இவ்வளோ பணத்தை நாங்கள் கொடுத்த மட்டும் சொன்னால் எங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருமானது தெரியாமல் இருக்கும். அப்போ அதுக்காக நீங்கள் ஒரு 1000 ரூபாயை கொண்டு போய் கொடுப்பீங்க. அவர்கள் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 2000 ரூபாவோ இல்லாட்டி ஒரு 5000 ரூபாவோ உங்களுக்கு திரும்ப பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த கட்டம் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், ஓகே எனக்கு 5000 ரூபாய் வருது தானே, 4000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குது, அடுத்த கட்டமாக நான் ஒரு 10,000 ரூபாயை கொடுத்து பார்ப்போம் என்று சொல்லி ஒரு 10,000 ரூபாயை கொடுப்பீங்க. அப்பவும் உங்களுக்கு லாபம் வரும். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையாகி நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் கொடுப்பீங்க. அதுக்கு பிறகு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கும் நீங்கள் தயங்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னால், உங்களுக்கு அவ்வளவு ரிட்டர்ன் அவர்களால் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுக்கு கீழையும் ஆட்கள் சேர்க்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். நான் சொன்ன மாதிரி அந்த பிரமிட் ஷேப்பில் இது பெரிதாகி கொண்டே போய்கொண்டிருக்கும். இதுக்குள்ளே நான் ஆரம்பத்தில் சொன்னதானே, அந்த ப்ராடக்ட்னு சொல்லி ஒரு பொருள் உங்களுக்கு விற்பனைக்காக வரும்னு சொல்லி, அந்த பொருள்ன்றது வெறும் இந்த மோசடியை கவர் பண்ணுறதுக்காக வச்சிருக்கப்படக்கூடிய ஒரு போலியான விஷயம். இது ஒரு வியாபாரம். இந்த வியாபாரம் தான் நாங்கள் இங்கே செய்கிறோம்ன்றதை வெளியில் காட்டிக்கொள்றதுக்காக இவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மோசடியான ஒரு பொருள் தான் அது உங்களை செல் பண்ண சொல்லி உங்கள்கிட்ட தருவார்கள். அதை நீங்கள் விற்கிறதன் மூலமாக எந்த ஒரு லாபமுமே அவர்களுக்கும் கிடைக்க போகிறதில்ல, உங்களுக்கும் கிடைக்க போகிறதில்ல. முழுக்க ஆள் சேர்ப்பு மூலமாக நீங்கள் எத்தனை பேரை சேர்த்து விடுறீங்களோ அத்தனை பேருக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்ன்றது தான் இந்த பிரமிட் ஸ்கீமினுடைய
ஒரு பேசிக்கான ஒரு பாலிசி. இதை பார்க்கும்போது எங்களுக்கு நாங்கள் கொடுக்குற காசுக்கான ரிட்டர்ன்ஸ் நல்லபடியாக லாபம் வார மாதிரி தானே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும்னு சொன்னால், எங்கேருந்த மோசடின்றது உங்களுக்கு தெரிய வரும்னு சொன்னால், நீங்கள் நல்ல வடிவாக பணம் சம்பாதிச்சு கொண்டிருக்கும் போது நீங்கள் அதிகளவான பணத்தை எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 5 லட்சம் ரூபாயோ 10 லட்சம் ரூபாயோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்குதுன்னும் போது நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக உங்களோட ஆசையை தூண்டி ஒருத்தனை ஏமாற்றணும்னு சொன்னால் முதல்ல அவனோட ஆசையை தூண்டணுன்ற மாதிரி உங்களோட ஆசையை தூண்டி உங்களை அதிகமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வைக்கும்போது அந்த உச்சத்தில் இருப்பார் தானே ஒருத்தர், அந்த மாஸ்டர் மைண்ட். உண்மையிலேயே ஏமாறுறவனை விட ஏமாற்றப்படுறவன் தான் இருக்கக்கூடிய பெரிய ஒரு முட்டாள். ஸோ அந்த மாஸ்டர் மைண்ட் என்ன செய்வான்னு சொன்னால், எப்போ தனக்கான அதிகமான லாபம் அவன் ஒரு தொகையை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பான், ஒரு 50 கோடியோ 100 கோடி ரூபாவோ ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கொண்டு அந்த காசு எப்போ இந்த கீழே போகக்கூடிய அத்தனை பேர்டையுமே இருந்து தனக்கு கிடைக்குதோ அதோட அந்த ஒட்டுமொத்த காசையுமே எடுத்துக்கொண்டு அதை மொத்தமாக இழுத்து மூடிட்டு அவன் வெளிநாட்டுக்கு போயிடுவான். கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே முழுமையாக தங்களோட பணத்தை இழந்துட்டு அவ்வளோ பேருமே ஏமாளியாக நிற்பார்கள். இதில் என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால், நீங்கள் ஒருத்தரை இணைச்சி விட்டீங்க தானே, அந்த 5 பேர் இணைச்சி விட்டீங்க தானே, அந்த 5 பேருக்கும் பதில் சொல்ல வேண்டியது நீங்கள் தான். ஏன்னு சொன்னால் உங்களோட கதையை கேட்டு தான் அந்த 5 பேருமே இதில் காசை கொடுத்துருப்பார்கள். அவர்களுக்கு ஒருவேளை சரியான ரிட்டர்ன் வரையில்னு சொன்னால் அந்த 5 பேருக்கும் காசு கொடுக்க வேண்டியது நீங்கள் தான். உங்களோட காசும் அங்கே பறி போயிருக்கும். நீங்கள் பெரிய அளவிலான பிரச்சனைகளை இதில் சந்திக்க வேண்டி ஏற்படும். இதுக்குள்ளே இடையில் நிறைய மீட்டிங்ஸ் எல்லாமே நடக்கும். நான்லாம் கேள்விப்பட்டேன், கொழும்புல பெரிய ஹோல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இவர்கள் பெரிய பெரிய மீட்டிங் எல்லாமே நடத்திருக்கிறார்கள், நடத்தி கொண்டும் இருக்கிறார்கள் இப்போ வரைக்குமே. ஏன்னு சொன்னால் அவ்வளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மீட்டிங், அந்த மீட்டிங்ஸுக்கு வரக்கூடிய இதில் பணம் சம்பாதிக்கிறார்கள் எல்லாருமே அந்த ஏமாற்றக்கூடியவர்கள், அந்த உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வாரதெல்லாமே நல்ல மெர்சிடிஸ் பென்ஸில், அவுடியில், BMW இந்த மாதிரியான கார்கள்லாம் வந்து தங்களை முழுமையாக ரிச்சாக காட்டிக்கொண்டு, நான் இப்போ இவ்வளவுக்கு காசை கொடுத்து நான் நம்பி இன்வெஸ்ட் பண்ணதால தான் என்னோட BMW கார் வெளியில் நிற்குதுன்ற மாதிரி, அதே மாதிரி எக்ஸாக்டாக சதுரங்க வேட்டை படத்தில், நீங்கள் சதுரங்க வேட்டை படம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது, அதை பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மோசடி எப்படி நடக்குதுன்றது உங்களுக்கு வடிவாக தெரியும். முடிஞ்சால் போய் பாருங்கள். அந்த படத்தில் எப்படி அந்த சீனில் வர மாதிரி நடந்ததோ அதே மாதிரி கொழும்பில் இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் நடக்கிறதா நான் நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய க்ளோஸ் சர்க்கிளில் இருந்து ஒருத்தர் எனக்கே இதை வந்து செய்ய பார்த்தவர், என்னுடைய கேட்டு இப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லி கேட்டவர். அவருக்கு நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிட்டேன், நீ எப்போ ஏமாந்து போய் நிற்க போறியோ தெரியா, தயவு செய்து இதிலேருந்து வெளியில் வந்துடுன்னு சொல்லி. அந்தளவுக்கு மிக மோசமாக இந்த மோசடின்றது இங்கே நடந்து கொண்டிருக்குது. உங்களை நம்பிக்கையை ஏற்படுத்தி உங்கள்கிட்ட காசை வாங்குறதுக்காக அவர்கள் எப்படிப்பட்ட வழிக்கும் போகக்கூடியவர்கள், எந்த வழிக்கு போயும் நீங்கள் ஏன் இப்படியே இருக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, உங்களுக்கு பணக்காரனாக ஆகணுன்ற ஆசை இல்லையா, நம்பி எங்கள்கிட்ட வாங்க, நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களால் நிறைய ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். நான் சொன்ன மாதிரி தான் நல்லா பெரிய பெரிய பென்ஸ் கார்லையும் நல்லபடியாக ரோலெக்ஸ் வாட்சையும் காட்டி கொண்டு வரும்போது பார்க்குறாங்களுக்கு என்ன தோணும்னு சொன்னால், ஓகே நல்லா ரிச்சாக இருக்கணும், அப்போ நாங்களும் இதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் ரிச் ஆகலாம்ன்ற நம்பிக்கையில் உள்ளே போய் உங்களோட அத்தனை பணத்தையுமே நீங்கள் இழந்துட்டு கடைசியில் அங்கே முட்டாளாக நிற்க போகிறது அதுக்குள்ளே போகக்கூடிய ஒவ்வொருத்தரும் தான். இது எதுக்காக இலங்கையினுடைய அரசாங்கத்தால் தடுக்க முடியலைன்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி தான், இது ஒரு பொருள் விற்பனையாக இவர்கள் பதிவு செய்யும் போது இவர்கள் பதிவு செய்த கம்பெனியாகவும் உங்களை காட்டிக்கொள்வார்கள். இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு கூட நீங்கள் இந்த மாதிரியான மோசடி செய்யக்கூடியவர்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ எந்த வீடியோவை காட்டி கூட இந்த பிரமிட் ஸ்கீம்னு சொன்னால் ஒரு மோசடின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அவர்கள் உடனே என்ன செய்வார்கள்னு சொன்னால் தங்களோட பதிவு சான்றிதழை தான் எடுத்து காட்டுவார்கள். இங்கே பாருங்கள், நாங்கள் பதிவு செய்து தான் நடத்தி கொண்டிருக்கிறோம், இது மோசடியெல்லாம் கிடையாது, நீங்கள் நம்பி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி. ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு பொருளை விற்கிறதுக்காக அந்த பொருள் வந்து சர்டிஃபைட் பண்ணப்பட்ட பொருள்னு சொன்னால், இப்போ ஒரு மருந்து பொருள்னு சொன்னால் இலங்கையினுடைய மருத்துவ சங்கத்தால், இலங்கையுடைய அரசாங்க மருத்துவ கூட்டுத்தாபனத்தால் அது பதிவு செய்யப்பட்டு அனுமதி வழங்கப்பட்ட பொருள்னு சொன்னால் அதுக்கு வியாபார அனுமதி பத்திரம் இலங்கையுடைய அரசாங்கத்தால் வழங்க முடியும். அவர்கள் அதை வழங்குவார்கள். அவர்கள் எப்போ அந்த வியாபார அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டு இந்த பிரமிட் ஸ்கீமை உள்ளால செய்து கொண்டு அவர்கள் எப்போ மோசடி செய்துட்டு போகிறார்களோ அதுக்கு பிறகு தான் அரசாங்கத்தால் அவர்களை உத்தியோகபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அவர்களை தேடி கைது செய்ய முடியும். அது வரைக்கும் அவர்கள் மேலே அதிகாரப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க முடியாது. அவர்கள் பிரமிட் ஸ்கீமையே ஃபாலோ பண்ணால் கூட அவர்கள் மேலே அதிகாரப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவர்கள் எல்லா ரிட்டர்ன்ஸையுமே காட்டுவார்கள். இந்த பாருங்கள், இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு நாங்கள் இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம், யாருமே எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலையே, அப்படி கம்ப்ளைண்ட் இல்லாமல் எப்படி நீங்கள் எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லி கேட்கும்போது அரசாங்கத்தாலையும் எதுவுமே செய்ய முடியாது. அவன் எப்போ
அந்த மொத்த காசையுமே சுருட்டிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான் என்று சொல்லி கீழே இருக்கிற அத்தனை பேருமே நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது மோசடின்றது தெரிஞ்சு அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமான நடவடிக்கை அவர்கள் மேலே எடுக்க முடியும். இதுதான் இப்போ எங்கட நாட்டுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரமிட் ஸ்கீம் என்ற ஒரு மிகப்பெரிய பணத்துக்காக பணத்தை இழக்கக்கூடிய ஒரு மோசடி செயல்பாடு. இந்த மோசடியிலிருந்து எப்படி நாங்கள் தப்பிச்சு கொள்கிறோன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இது எப்படி நடக்குதுன்றது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். ரெண்டாவது விஷயம், எப்போவுமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நீங்கள் முதலீடு செய்து ஹை ரிட்டர்ன்ஸில் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி உங்களுக்கு வரக்கூடிய எந்த துறையிலையுமே அது பற்றின முழுமையான அறிவை பெற்றுக்கொள்றதுக்கு முதல் தயவு செய்து ₹1 காசு கூட நீங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு குறைஞ்ச வாய்ப்பு தான் இருக்குது, உடனடியாக வந்து சேருங்க, 4 பேர் 5 பேரை சேர்க்க முடியும்னு சொன்னால் 4 பேர் ஏற்கனவே சேர்ந்துட்டார்கள், நீங்கள் உடனடியாக வந்து சேருங்க, ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம், வந்து சேருங்கன்னு சொல்லி உங்களை பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணுவார்கள். ஆனால் நீங்கள் அந்த ஒரு நாளை விட்டீங்கன்னு சொன்னால் கூட அதுக்கு பிறகு அவர்கள் திரும்பவும் உங்களை அப்ரோச் பண்ண தான் பார்ப்பினோம், உங்களை திரும்பவும் வந்து சேருங்கன்னு தான் சொல்லிக் கொண்டு போயினமே தவிர அங்கே ஒரு நாளில் எதுவுமே கெட்டு போகிறது கிடையாது. ஏன்னா அந்த ஒரு நாளை விட்டினோம்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றி முழுமையாக ரிசர்ச் பண்ணி நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருவீங்க தான் மோசடின்னு சொல்லி. அதை கண்டுபிடிக்காம தான் உங்களுக்கு அவ்வளோ அவசரப்படுத்தி உங்களை அதுக்குள்ளே கொண்டு வர பார்ப்பார்கள். எதுக்குமே நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் முதலாவது அதை பற்றின 100 விதமான அறிவை பெற்றதுக்கு பிறகு நீங்கள் காசை கொடுங்க. அடுத்தது நான் கட்டாயமாக சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்லியனர்ஸ் பற்றியெல்லாம் நான் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருக்கிறேன், பெரும்பாலும் நிறைய பேரை பற்றி தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் தெரிஞ்சு கொண்ட வரைக்கும் இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு சொல்லி எந்த ஒரு வழியுமே கிடையாது. நீங்கள் ₹1000 போட்டு ₹5000 எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அது வேறு ஏதோ வழியில் உங்கள்கிட்ட ஏமாற்றப்பட்டு கொண்டு போக போகிற ஒரு பணமாக தான் இருக்குமே தவிர அது உங்களுக்கு நிலைக்க போகிற பணம் கிடையாது. அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அது பெரிய ஒரு ஆழமான கடல் மாதிரி, அது ஈஸி கிடையாது. ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்கலாம், இல்லாட்டி ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கலாம் எல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னால் சம்பாதிக்கலாம். அது இலகுவாக நாங்கள் செய்யக்கூடிய காரியம் கிடையாது. நாங்கள் ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. தயவு செய்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துட்டோ இல்லாட்டி வீடியோஸை பார்த்துட்டோ உங்களுக்கு பணம் சம்பாதிக்க விருப்பம் இல்லையா, நானும் இந்த மாதிரி தான் இருந்து வந்தேன், இப்போ என் கார் வெளியில் நிற்குதுன்றலாம் சொல்கிறதெல்லாம் நம்பி தயவு செய்து உங்களோட காசை இழந்துடாதீங்க. கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிங்க, அறிவை வளர்த்துக்கொள்ளுங்க, உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கொள்ளுங்க, அதை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க முயற்சி செய்யுங்க. இதை நான் யாருக்கு அதிகமாக சொல்கிறேன்னு சொன்னால் பாடசாலை மாணவர்களுக்கும் யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கும் 6172 பாடசாலைகளில் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி 14022 கிராம சேவர் பிரிவுகளில் உங்களோட அத்தனை பேருமே இலங்கைக்குள்ளேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் அத்தனை பேருக்குமே இந்த விழிப்புணர்வு செயல்பாடு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சேரும். ஒரு முக்கியமான கட்டாயமாக எல்லாருக்குமே இதில் அதிகமானவர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்றதுனால தான் அரசாங்கம் இவ்வளவு தூரத்துக்கு இதை செய்கிறார்கள். முதன்முறையாக இலங்கைக்குள்ளே இப்படி ஒரு செயல்பாடு நடக்குது. ஸோ தயவு செய்து இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள், யூனிவர்சிட்டி மாணவர்கள் இந்த மோசடிக்குள்ளே போய் சிக்கிக்கொண்டு இருக்கிற பணத்தை தயவு செய்து இழந்துடாதீங்க. ஒவ்வொரு ரூபாவும் மிக பெருமதியானது. தயவு செய்து பணத்தை இழந்துடாதீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வழிகள் இன்னும் எத்தனையோ இருக்குது, அதை பயன்படுத்தி நீங்கள் பணம் சம்பாதிச்சு கொடுங்க. கண்டிப்பாக ஒரு புது விஷயத்தை பற்றி, ஒரு முக்கியமான விழிப்புணர்வான விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் நம்புகிறேன். இதில் யாராவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இந்த பிரமிட் ஸ்கீமில் மாட்டி உங்களோட பணத்தை நீங்கள் இழந்திருந்தீங்கன்னு சொன்னால் அது இழந்த உங்களுடைய தொகை எவ்வளவு, நீங்கள் அதை எப்படி இழந்தீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறாக்களுக்கு அது ஒரு படிப்பினையாக இருக்கும். இதை பற்றின உங்களுடைய ஏனைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். நான் ஆரம்பத்தில் கேட்டுக்கொண்ட மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் இதுக்குள்ளே ஏமாறக்கூடியவர்களும் இல்லை இந்த ஏமாற்றப்படாமல் காப்பாற்றப்படுவார்கள். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.